இந்த பதிவு முக்கியமாக ஐரோப்பாவில் அதுவும் பிரான்சில் இருக்கிற ஆண்களுக்கான பதிவு. அதாவது குடும்பத்தில் வயலன்ஸ், கணவன் மனைவிக்குள்ள உள்ள வன்முறை சம்பந்தமாக. அப்ப இந்த வன்முறை என்றது நாங்கள் கூடுதலா மனைவிக்கு அடிக்கிறது பற்றி சொல்லுவோம். ஆனால் தனியே அடிக்கிறது மட்டும் அது மட்டும் தான் வன்முறை என்று இல்லை. மனசியை தள்ளி விடுறது, கன்னத்தில் அடிச்சுட்டு சும்மா மெல்லவா தட்டுனான் என்று சொல்லுறது, அவ திருத்துறதுக்கு தான் நான் இப்படி செய்தனான் என்று சொல்லுறது. அடுத்தது மனைவியை தரக்குறைவாக பேசுறது. அடுத்தது அவாக்கு பொருளாதாரம் சம்பந்தமா கையில வந்து காசு ஒன்றும் இருக்கிற இல்ல, நான் தான் அவக்கு கொடுக்கணும், என்ன நம்பி தரவா அந்த காசு என்ற கையில் இருக்கும், தேவை என்றால் மட்டும் நான் கொடுப்பேன் இப்படி வச்சிருக்கிறது. மற்ற அவாட்ட பேங்க் கார்டு இல்லை என்று சொன்னால், செக் புத்தகம் இல்லை என்று சொன்னால், மற்றது அவட கை தொலைபேசி எடுத்து அதை பார்க்கறது, அதாவது அவட விருப்பத்துக்கு மாறாக அதை எடுத்து பார்த்து செக் பண்றது, யாரோட கதைக்கிறா, யாருக்கு SMS மெசேஜ் அதுகள் போட்டுக்கிறான்னு சொல்லி. அடுத்தது பின்னாடி தெரிஞ்சு கண்காணிக்கிறது, யாரோட பழகிறார்கள், மற்ற இன்னாரோட நீ சேரணும், இன்னொரு சேரக்கூடாதுன்னு சொல்றது. இது எல்லாமே வந்து வயலன்ஸ் என்று தான் வருது, வன்முறை, மனைவிக்கு எதிராக செய்கிற வன்முறை. அடுத்தது இந்த அடிக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு முன்னுக்கு அடிச்சீங்கன்னு சொன்னால், இந்த இதுல ஏதாவது ஒரு வன்முறை வந்து பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நடந்துன்னு சொன்னா இன்னும் குற்றம் கூட, இரண்டாவது இன்னும் அகாவே என்று சொல்லுவோம், இன்னும் பாதிப்பு கூட கொடுக்குறோம். குடிச்சிட்டு போதையில் அடிச்சா நாங்க சில நேரம் நினைக்கலாம், நான் குடிச்சிட்டு தானே அடிச்சேன், நான் தெரியாம அடிச்சிட்டேன். அது நீதிமன்றத்தில் அப்படி சொல்லிடாது. நாங்க குடிச்சா அதுக்கு பொறுப்பாளர் நாங்க தான். இன்னொரு ஆளுங்களுக்கு வச்சு அல்கோலை பிடிச்சு பருக்கி விட்டு நாங்க போய் அடிக்கிறோம், நாங்களா தானே குடிக்கிறோம். அப்ப இது ஒரு சாட்டு சொல்லிடாது, குடிச்சிட்டு அடிக்கிறது, இப்படி விஷயங்கள் எல்லாம். அடுத்தது மனைவிக்கு துப்புறது, ஏதாவது பொருளாக எறிகிறது, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை தூக்கி எறிகிறது, உடைக்கிறது, டிவி உடைக்கிறதோ, அதை சட்டி பாத்திரங்களை உடைக்கிறது, இதுல வந்து வயலன்ஸ் கம்பேர். அந்த ஆளுக்கு தான் டைரக்டா செய்யணும்ன்றது இல்லை, இப்படி செய்தாலும் அது வயலன்ஸ் தான். அடுத்தது இதுல நான் ஆம்பளை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். இதே விஷயம் பொம்பளைகள் செய்தாலும் அவைக்கும் பொருந்தும், அது வயலன்ஸ் தான். ஆம்பளைக்கு எதிராக இப்படி வீட்டுக்குள்ள இதெல்லாம் செய்யறது, இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் பொம்பளைகள் செய்தாலும் அது வயலன்ஸ் தான். ஆனா ஏன் கூட ஆம்பளை என்று சொல்றேன்னு சொன்னால், பெரும்பாலான கேசுகள்ல ஆண்கள் தான் பெண்களுக்கு அடிக்கிறது, இந்த இப்படி துன்பங்கள் செய்கிறது என்று சொல்லி. அதோட சில பெண்கள் வந்து பொய்யான கேசுகளையும் போட்டிருக்கணும். நிறைய பேர் அப்படி செய்யல, ஒரு சில சம்பவங்கள் அப்படி நடந்திருக்குது. அந்த இல்லாத பொல்லாதங்களை சொல்லி கொஞ்சம் கூட செய்து சில பேர் செய்யறதா இப்படி கொஞ்சம் கேச கொண்டே போட்டோம்னு சொன்னா இவரை குடிக்கிறத விட்டு திருந்துவேர் என்று சொல்லி செய்கிறது, இல்லை இவருக்கு ஒரு பாடம் கொடுப்போம் என்று சொல்லி போறது. அடுத்தது இந்த நாட்டுல பிரான்ஸ்ல மனைவிக்கு இந்த தாக்குதல் நடந்தா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, பிரான்ஸ்ல ஒரு 2 நாளைக்கு ஒரு பெண் தன் புருஷன் மூலமோ, தன்னுடைய ஆண் சிநேகிதன் மூலமோ, அல்லது எக்ஸ் புருஷன் மூலமோ கொலை செய்யப்படுறான். அப்ப கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு பெண் இப்படி கொல்லப்படுது இந்த பிரான்ஸ்ல மட்டும். அப்ப அதை கொல்லாம இவ்வளவு பேர் அடி உதையெல்லாம் வாங்கி கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்க. அடுத்தது நீங்கள் இது சம்பந்தமா, இந்த அடிபாடு சம்பந்தமாக அந்த பெண்கள் போய் போலீஸ்ல கேஸ் போடாட்டியும், சில ரெங்கடியாக்கள் சொல்றதானே, நாங்க கேஸ் போடல, சில கோவத்துல போய் கேஸை போட்டுட்டு அப்புறம் நாங்க கேஸை வாபஸ் வாங்குறோம், அவரை ஆட்கள் சொல்லுவேன், அவர் கல்யாணம் கணவன் புல்லான புருஷன், அவரை நீ இப்படி கேஸை போட்டுட்ட, கேஸை போய் வாபஸ் வாங்கன்னு அனுப்பிவிட்டா அங்க போனா பெரும்பாலும் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியாது. ஏனென்றா இந்த நாட்டுல ஒரு பெண்ணுக்கு அடிச்சா அந்த பெண் வந்து நான் கேஸ் போடவில்லை, அவருக்கு எதிராக கேஸ் போட மாட்டேன் சொன்னால் கூட அரசாங்க சட்ட ஆலோசகர் வந்து அதை மறுக்கலாம். இல்ல நீ கேஸை வேணாம்னு சொன்னா கூடி இந்த நாட்டு அரசாங்கம் அந்த அவருக்கான தண்டனையை கொடுக்கும், அந்த வழக்கை வந்து முன்னோக்கி கொண்டு போகும். இந்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கு தாய்க்கு அடிக்கிறது இவ்வளவு ஒரு கொடிய விஷயம் என்றதை ஆம்பளைகளான நாங்க உணரணும். உண்மையில உங்களோட மனைவியில நீங்க விருப்பம் இல்லாம இருந்தா கூட உங்களோட பிள்ளைகளுடைய தாயை எப்படி அடிக்க, நல்ல ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளின் தன் பிள்ளைகளுடைய தாயை அடிக்க மாட்டான். இதை வந்து மனதில் வச்சிருங்க. உங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நினைவு வச்சிருங்க. அடுத்தது கூடுதலாக வந்து ஒரு வயலன்ஸை பார்த்து வளர்ற பிள்ளைகள், வயலன்ஸுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வந்து அவையும் வளர்ந்து வரைக்குள்ள அதையே செய்யறதுக்கு தானே சந்தர்ப்பம் கூட இருக்குது. அதனாலதான் இந்த நாட்டில் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அவர்களுக்கு இந்த வயலன்ஸ் வந்து நோமல் மாதிரி வரக்கூடாது. அப்பா அம்மாக்கு அடிக்கிற வரதானே அது மாதிரி நாங்கள் அடிக்கலாம் என்று ஆம்பளை பிள்ளைகள் மனதில் பதியலாம், பொம்பளை பிள்ளைகளுக்கும் அது மனதில் பதியலாம். அம்மாவும் அடி வாங்கினவதானே இந்த அடி வாங்குறதுலாம் நோமல் உண்டு. அதனாலதான் இந்த நாட்டு சட்டங்கள் வந்து இதுல சரியான கடுமையாக இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இப்ப எல்லா நாட்டிலையும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்த மிருகங்களை கூடி அடிக்கக்கூடாது சட்டங்கள் எல்லாம் இருக்கல. ஒரு ஆளை அடிச்சு துன்புறுத்துறது எந்த சமுதாயத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தயவு செய்து இந்த கை வைக்கிறது, அந்த இனத்தை அடிக்கிறது, உடைக்கிறது, தள்ளி விடுறது, இதுகளை எல்லாம் விட்டுட்டு நல்ல கோவம் வந்துட்டுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வெளியில வலிக்கிட்டு போயிடும். எந்த காரணத்தை கொண்டும் மனசு எவ்வளவுதான் உங்களை போட்டு ப்ரொவோகேட் பண்ணி டென்ஷன் ஆக்கி விட்டாலும் நீங்க அடிச்சதை வந்து காரணமா சொல்லிடாது, இதுக்கு தானே நினைச்சாங்க இப்படி என்று சொல்லவே முடியாது. அதை மறந்துடுங்க. இதுக்குள்ள வந்து இந்த வயலன்ஸை கீழே விழுந்து போகாம கவனமா இருங்க. அடுத்தது பொம்பளைகளுக்கு உண்டு. சில பொம்பளைகள் வந்து அபியூஸ் பண்றது, இவரை இப்படியும் வீட்டை விட்டு அனுப்பணும், அல்லது இவரை ஜெயிலுக்கு அனுப்பணும், இவருக்கு ஒரு பாடம் படிக்கணும்னு சொல்லி இல்லாத பொல்லாதகளையும் அதுக்குள்ள சேர்க்கிறது. ஆனால் அப்படி சேர்த்து அது இந்த நாடுகளில் பெருசா, முக்கியமா பிரான்ஸ்ல பொய் கேஸுகளை போட்டு அது சரி வராது. நீங்க உங்களோட நேரத்தையும் உங்களோட சக்தியை வீணாக்கி என்னம் உங்களோட தம்பதிகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை கூட்டிக் கொண்டிருப்பீங்க. அதுகளுக்குள்ள போகாதீங்க. முக்கியமா கோவம் வந்துன்னு சொன்னா வீட்டை விட்டு இங்க வெளியில போய் காத்து வாங்கிட்டு வாங்க, வேற ஏதாவது சொல்யூஷனுக்கு போங்க. ஆனா இந்த கை வைக்காதீங்க. அடுத்தது இதால வர விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா,
குடும்பம் பிரியுது, பிள்ளைகளை பார்த்து அந்த துன்பத்துக்கு வளர்கள், தாய் தப்பன் கிடைக்கிறது, தப்பன் தாய் கிடைக்கிறத பார்த்துட்டு பிள்ளை சந்தோஷமா இருக்காது. அதுகள் வெளியில காட்டிக்கொள்ளாதுகள். வளர்ந்து வரைக்கதான் உளவியல் ரீதியா அதுகளுக்கு பாதிப்பு இருக்கும். அதை விட இப்ப இது வந்து ஜெயிலுக்கு போற அளவுக்கு குற்றம். சில பேர் உடனே ஜெயில கொண்டு போட்டுருவாங்க. சில பேரை வந்து தண்டனை வந்து ஒத்தி வைக்கிற மாதிரி வச்சு வெளியில விட்டுருப்பாங்க. சில பேருக்கு முதல் வந்து பிணையில விட்டு நீங்க கிழமைக்கு எத்தனை திறமையில எத்தனை நாளைக்கு ஒருக்கா பொலிசில போய் கையெழுத்து வைக்கணும், இந்த குடியை நிப்பாட்டுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், அதை குடிச்சிட்டு அடிச்சிருந்தா மற்றது பெண்களுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவையே காசு கொடுத்து தங்கள காசையை கொடுத்து ஒரு படிப்பொண்டுக்கு போகணும். இவ்வளவு காலம் சொல்லி அனுப்புவாங்க. சில இடத்துல போய் இவை படிச்சுட்டு வர்றது இதெல்லாம் கட்டாயம் செய்யணும், செய்யாட்டி ஜெயில போட்டுருவோம்னு சொல்லி. அதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு சண்டை ஒன்று இருக்குது. ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலால இருந்து வந்தவரை கூடி இப்ப இந்த நாட்டு சட்டம் வந்து வெளிநாட்டுக்காரர் இப்படி பிள்ளைகள் செய்து ஜெயில போயிருந்தா ரிஃப்யூஜியா இருந்த ஆக்களுக்கு கூடி, அதாவது ஜெனிவா ஒப்பந்தத்துக்கு கீழே அகதி அந்தஸ்து கிடைச்சு 10 வருஷம் விசா 10 வருஷம் இந்த நாட்டில் இருக்கலாம் என்ற வதிவிட உரிமை உள்ளவர்களுக்கு கூடி அந்த காட்டை கேன்சல் பண்ணி போட்டு நேரடியா ஜெயில் வாசல்ல இருந்தே கூட்டி கொண்டு வந்து இந்த கேம்பில் வச்சு எங்களோட சொந்த நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு முயற்சிகள் நடக்கும். அப்ப இதெல்லாம் வடிவா யோசிச்சு பார்த்துட்டு கோபம் வந்தா அடிக்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்ல இயலாது. அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருங்க. அதோட என்ன உண்டு, நீங்கள் இந்த நாட்டு பிரஜை ஆகவில்லை என்று சொன்னால் அந்த சிட்டிசன் நீங்க கேட்க போய்க்கல இந்த பதிவு இருந்தால் அதுவும் உங்களுக்கு கரைச்சலா இருக்கும் இந்த நாட்டு சிட்டிசனை நீங்க எடுக்கிறதுக்கு.